வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில், இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். சரி, இந்த வாரம் வந்து கொஞ்சம் வேலை பளு காரணத்தினால கொஞ்சம் வீடியோஸ் வந்து குறைவாக தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதுக்கப்புறம் மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? நேரடியாக கேள்விகளுக்கு போயிடலாம். ஜோதிட விதிகள் 14ல் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்கிற மாதிரி. ஓகேங்களா? முதல் கேள்வி, எமக்கட்டோனா தெரியல. ஓகே, டோன்ட் டூ வீடியோ லைக் திஸ் லூசிங் யோர் கிரெடிபிலிட்டி. என்னாச்சு? அப்படி எதுவும் இல்லையே. இந்த கொமெண்ட் எனக்கு கொடுத்தோன்னே மறுபடியும் வந்து நான் என்னோட இந்த ப்ரீவியஸ் வீடியோ நல்லா தான் கேட்டேன். அப்படி அதில் எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஏதோ மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணா மறுபடியும் செக் பண்ணிவிட்டு எங்கே மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? சரி, அடுத்ததாக யூசர் தனிநபர் ஜாதகம் இங்கே கேட்காதீங்க. இது தனிநபர் ஜாதகம் இல்லை. இன்னைக்கு ஃப்ரைடே. இன்னைக்கு இந்த ஆக்சுவலி பார்க்க போனால் இந்த ஜோதிட விதிகள்லாம் வந்து ஒரு நாள் முன்னுக்கே வர வேண்டிய விஷயங்கள். கொஞ்சம் வேலை ஜாஸ்தி இருந்ததுனால முடியல. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கு ஏதாவது வகையில் வர பார்க்குறேன். இன்னைக்கு வேற ஆடி வெள்ளி வேற, வீட்டில் வேற கொஞ்சம் விஷயம் எப்படி இருக்குல்ல. சரி, அது மாதிரியான விஷயமா தனிநபர் ஜாதகம் இல்லை. துலாம் ராசி எப்படி இருக்கு ப்ரோ? துலாம் ராசிக்கு என்ன? துலாம் ராசிக்கு நல்லா தான் இருக்கு. ஒரு சைட்டு துலாம் ராசிக்கு ஒரு 3 பேர் எனக்கு ஜெக்பாட் அடிக்குதுன்றீங்க. இன்னொரு சைட்டு ஒருத்தர் நேற்று 15,000 வழி லாஸ் பண்ணிட்டேன் தம்பி அப்படின்றாரு. எல்லாம் தசாபுத்தி அமைப்புல பிரதர். சரிங்களா? சரி, அடுத்ததாக ஸ்ரீனிவாஸ் MT4GT. ஓகேங்களா? ஹாய் ப்ரோ, வாட் வில் பி effect of sun and rahu in the second house for கடக லக்னம்? will it for sure affect father's health and will be the other effects? ஓகே, கேள்வி என்ன கேட்குறீங்க? ஸ்ரீனிவாசா? ஓகே. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் ராகுவும் எந்த மாதிரியான அமைப்புகளை கடக லக்னத்துக்கு பண்ணுவாங்க? தசை வரணும். ஓகேங்களா? இந்த இடத்துல தந்தைக்குமான சில அமைப்பு. இதுல 9ஆம் இடம்னு ஒண்ணு இருக்குல்ல பிரதர். 9ஆம் இடம் ஒருவேளை துலாம், ஒருவேளை மீனத்துல சனி இருக்கிறாரு. ஓகேங்களா? மீனத்துல சனி இருக்காரு, குரு நீச்சமாக இருக்கிறாரு. இந்த இடத்துல சில பாதிப்பு அமைப்புகள் தந்தைக்கு இருக்கும் தான். ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல சில பாதிப்புகள் இருக்கும். ராகு திசை வந்தால் தந்தைக்கு பாதிப்பு இருக்கும். ஓகேங்களா? இதே நேரத்துல சில இடங்கள்ல கிரகணம் எந்த அளவுக்கு கிரகணப்படுத்தியிருக்காருன்னு பாருங்க. கிரகண நிலை இல்லை அப்படின்னா அப்பாவுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்கும். கிரகண நிலையில இருக்கு, அப்பாவுக்கு ஆயுள் இருக்கு அப்படின்னா தந்தையை விட்டு பிரிந்து போகக்கூடிய அமைப்பு, தந்தை சார்ந்த சொத்துக்கள்ல இழப்பு, அப்பா சம்பந்தப்பட்ட சொந்தக்காரங்கள் பெரியப்பாவோ சித்தப்பாவோ வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்றது, இது மாதிரியான தந்தை சார்ந்த அரசாங்கம் சம்பந்தப்படுற அமைப்புகள்ல சில நெகட்டிவான தன்மைகள் இருக்கும். ராகு தசையில, சனி தசையில. ஓகேங்களா? ராகு தசையிலையும் இருக்கும், சனி தசையிலையும் இருக்கும். கிரகண நிலை எத்தனை டிகிரி கிட்ட இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்து சூரிய தசையிலையும் இது இருக்கும். சரிங்களா? மாலதிக் 8546. ஹாய் பிரதர், கேன் எக்ஸ்பிளைன் லிட்டில் பிட் ஆன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சனி வக்ரம் என் வீடியோ பார்க்கலன்னா தயவு செய்து இதுல கமெண்ட் போடாதீங்க. சனி வக்கரத்துக்கு சனி குருவா மாறிடுவாரான்னு தான் நான் கேட்பேங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சனி வக்கரம் இப்படி பண்ணிடுச்சு, சனி வக்கரம் அப்படி பண்ணிடுச்சு இல்லை. மொத்தமா உங்களோட ஜாதகம் தான். சனி வக்கரம்ன்றது பூமியிலிருந்து பார்க்கும்போது, நீங்க ஒரு சின்ன நீள்வட்ட பாதையிலிருந்து பார்க்கும்போது சனி பின்னாடி போன்ற மாதிரியான ஒரு தோற்றம், போற மாதிரியான ஒரு தோற்றம் தெரியுமே தவிர சனி முன்னுக்கு தாங்க வந்துட்டு இருக்காரு. இந்த வக்கரம்னு அது ஒரு குரூப். ஓகே அண்ணன், வேன் இன் லைவ் செஷன் இன் யூடியூப். அடுத்ததாகவா இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் எல்லாம் கிளியரானா 6 மணிக்குள்ள இல்ல 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள இன்னைக்கு ஒரு முயற்சி பண்றோமா? ஜிலாத்தன் செல்வன். ஓகேங்களா? சரி. சிவராமன், வணக்கம் பிரதர். உச்ச பௌர்ணமி அதியோகம் எப்படி வேலை செய்யும்? இன்னைக்கு தான் அந்த வீடியோ அப்படியே ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உச்ச பௌர்ணமி யோகத்தோட சிறப்பு என்னங்க? இயல்பாக ஒரு சுபரின் பார்வை குறிப்பிட்ட டிகிரி இருக்கும்போது சந்திரனுக்கு மட்டும் ஒரு 45 டிகிரி பார்வை அமைப்பு இருக்கும் பிரதர். 45 டிகிரி பார்வை அப்படின்னா கிட்டத்தட்ட எதிரில் இருக்கக்கூடிய ஒரு பாவகத்தை சுபத்துவப்படுத்தி அடுத்து இங்கிட்டு ஒரு ஆஃப் இங்கிட்டு ஒரு ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு 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 1.5 பாவகங்களை, 1.5லேருந்து ஒரு மேக்சிமம் பாவகத்தை எதிரில் இருக்கிறதுக்கும் இங்கிட்ட ஒரு பாதி பாவகமும் இங்கிட்ட ஒரு பாவகத்தையும் சுபத்தன்மை வருத்தக்கூடிய ஒரு அமைப்புல அந்த ஒளி சிதறல் இருக்கும். அப்படி இப்படி மோதி இப்படி இருக்கக்கூடிய அமைப்பு. அந்த ஒளி சிதறல் எதிரில் இருக்கக்கூடிய சுபகிரகங்களை அதிக பலப்படுத்தும். ஓகேங்களா? அது தசாபுத்தியின் அடிப்படையில உங்களுக்கு செயல்படும். எந்த லக்னமாக இருக்கீங்க? கும்ப லக்னமாக இருக்கீங்க, சந்திராதி யோகம் இருக்கலாமா? பரிபூர்ணமா இருக்கலாம். எதிரில் சனி இருந்தா சூப்பர்.
லக்னாதிபதி 10ஆம் இடத்துல அமர்ந்து பூர்ண அமைப்புகள்ல அப்படி இப்படின்ற மாதிரியான வருவார். ஓகேங்களா? மகர லக்னத்துக்கா? மகரம். ஆமா. கும்ப லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல வராருன்றது அது மிகப்பெரிய யோகா அமைப்புல்ல. இந்த மாதிரியான தன்மையில உங்கள நீர் சார்ந்த துறைகள்ல கெமிக்கல் குடிக்கக்கூடாத லிக்விட் மாதிரியான அமைப்புகள்ல மிகப்பெரிய உயரத்த கொண்டுட்டு வருவாரு. இது பேஸ்ட் ஆன் லக்னம். ஓகேங்களா? என்னங்க இன்னைக்கு இவ்வளோ சிம்பிளா கேள்விகள முடிச்சுட்டீங்க. இதுல தனிநபர் ஜாதகம் போடாதீங்கங்க. ஜோதிட விதிகள்ன்றது தனிநபர் ஜாதகம் இல்ல. ஓகேங்களா? தனிநபர் ஜாதகத்துக்கு தான் லைஃப் செய்றோம்ல. கேட்டிருக்கேன் நான் அந்த நம்ம இங்க இங்க ரீட் பண்ணும்போதே சைட்ல வந்து அந்த ஜாதக கட்டம் வர்ற மாரி ஃபியூச்சர்ல வந்த உடனே அதையும் சேர்த்து பண்ணிடலாம். போன வாரம் உண்மையாகவே நல்ல நல்ல கேள்வி கேட்டிருந்தீங்க. இந்த வாட்டி அந்த சூரியன் தந்தை 2ஆம் இடம் அது மட்டும் தான் ஒரு மாதிரியான அமைப்பு கேட்டிருக்கீங்க. பரவால்ல. மீண்டும் அடுத்த விஷயத்துல சந்திக்கலாம். தனிநபர் ஜாதகத்துக்கு இன்றைக்கு முடிஞ்சா ஈவினிங்கே ஏதாவது விஷயங்கள் பண்ண பார்க்குறேன். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.